மக்களே, நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரிட்ஜ் டூர். ஆமா, எல்லாருமே ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்க, ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்கன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால நானே போடுறேன். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னென்ன தேவையில்லாத ஐட்டம் மட்டும்தான் இருக்கும். அதான் தேவையாக இருக்கிற ஐட்டமெல்லாம் இருக்காது, பார்த்துக்கிடுங்க. ஸோ என்னென்ன தேவையில்லாத ஐட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். வாங்கலை, ஏன்னா ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஏட்டி எருமை, தேவையில்லாத ஐட்டத்தை ஏன்டி ஃப்ரிட்ஜில் வைக்கணும்? ஆட பைத்தியமே, நம்ம மக்கள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க தேவையில்லாத ஐட்டத்தை வைக்கிறதுக்கு தான் ஃப்ரிட்ஜுன்னு. அது உனக்கு இம்பிட்டுனால தெரியாதா? அட பாவீங்களா, இன்னும் என்னென்ன அலப்பறையம் பண்ண போறீங்களோ. சரி, ஆரம்பிங்க. ஸோ சைலன்ஸ், ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டுருங்க. நான் இப்போ ஃப்ரிட்ஜ் டூர் போடணும். நீ ஆரம்பி நெட்டவழி. இவதான் குறுக்க பேசிக்கிட்டு இருக்கிறா. அதுக்கு தான் நான் அவளுக்கு ஃப்ரிட்ஜை பற்றின வரலாறு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி நீ வாய் மூடு. முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவு, அரிசி மாவு எதுக்குன்னா இட்லி தோசை ஊற்றுறதுக்காண்டி அரைச்சி வச்சிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அரைச்சி வச்சுது. இப்போவே கப்படிக்குது. இனிமேல் எடுத்து வெளியே மாட்டு குடத்தில் தான் ஊற்றணும். சரி, அதை ஊற்றுறதுக்கு நேரம் இல்லாதனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்கு, பார்த்துக்கிடுங்க. ஏண்டி நாத்தம் முடிச்ச புளிச்சு போன மாவை எதுக்கு ஃப்ரிட்ஜில் மாட்டு கூத்துறது போய் வச்சு நிற்கிற? கரண்ட் பிள்ளைக்கு கேடா, எடுத்து ஊற்று. குறுக்க பேசாத, சொல்ல வந்ததை மறந்துடுவேன். அந்த கெட்டு போன மாவை ஏன் இன்னும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஊற்றாம இருக்குன்னா, நாம் எப்படிப்பா வெயில் காலத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி குடிக்கிறோம், பழங்களை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடித்தா தானே வயிறுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அது மாதிரி தானே மாடுக்கும் நல்லா குழுன்னு சில்லுன்னு ஊற்றினா தானே அதுக்கும் வயிறு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாம் என்ன பண்ணுறோம், கெட்டு போன மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சில்லுன்னு எடுத்து ஊற்றுறோம். அப்படி தானே நெட்டவள்ளி? வாவ், சூப்பர், கரெக்டாக சொன்ன கீதா. அதுக்காண்டி தான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். இந்த பதில நானே எதிர்பார்க்கல, ஆனாலும் அதுவே வச்சுக்கிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு போனி இருக்குது. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வச்ச ரசம், அதாவது புளிச்சாறு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எதுனா வயிறு திம்முன்னு இருந்தால் எடுத்து சூடு பண்ணி சுடுச்சோத்தில் ஊற்றி கலக்கி நல்லா குடிச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஏடி, இந்த ரசத்து கூடவா டெய்லி உன்னால் வைக்க முடியாது? ஆமாம், ரசம் அம்புட்டு ஈஸியான வேலை பாரு. என்னமோ ரசம்னா உங்களுக்குலாம் அவ்வளோ இலக்கரமாக போச்சா? அது செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் 2 நாளைக்கு ஆகிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடணும். என்ன நெட்டவழி? ஃபேக்ட் 4 முடி இவங்க கிடக்குறாங்க. நாம்பளாம் அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கிறோம். மேற்கொண்டு போவோம். அடுத்த குண்டான்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பருப்பு சாம்பார். அது நேற்று நைட்டு வச்சது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி டி, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன போனியில் ஒன்றுமே வச்சுக்கிறியா? அது என்னது? அவசரப்படாதடி, அது என்னன்னு எனக்கே தெரியாது. அது திறந்து பார்த்தா தான் தெரியும். அது போன மாதம் வச்சதும் அதுக்கும் அந்தாண்ட மாதம் வச்சதும் அதை நம்ம கண்டுக்கிற வேணாம். அப்படியே நெக்ஸ்ட்டு இந்தாண்ட பஞ்சாமிரதத்துக்கு வந்துடுவோம். அது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் கோயிலுக்கு போனாங்க. அவங்க பிரசாதம் கொடுத்தாங்க. அதை கொஞ்சமாக அப்படியே பிரசாதம் சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம். ஓஹோ, சரி. அதுக்கப்புறம் மேலே என்னமோ தூளாக வச்சுருக்க பாக்கெட்டா? அந்த சாம்பார் பொடி கறி மசாலா இன்னத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க? அட கூமட்டை வெளியில் வச்சா வண்டு விழுந்துடும். அதனால அப்பப்போ குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடணும். அதை அப்படியே வண்டு விழுவாமல் பூச்சி விழுவாமல் இருக்கும். இது கூட தெரியலையா? அதுக்கு தான் இந்த குழு மிஷின். சூப்பர் 4 முடி. இப்படி எனக்கு பாயிண்டாக எடுத்துக்கொடு. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி குலோப் ஜாம் செஞ்சோமா, அந்த மாவு மீதி ஆயிடுச்சு. அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டோமா. அதுக்கப்புறம் நேற்றுக்கு ரவை செஞ்சோம். அதுவும் நம்மளுக்கு பெருசாக பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக ரவை கிண்டிட்டு அதையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு காலிஃப்ளவர் 65 போட்டோமா, அதுக்கு கடலை மாவு வாங்கினா அது கொஞ்சம் மீதியாச்சு, அதையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டோம். அப்புறமா இந்த எலுமிச்சம்பழம், இன்னும் வேறு என்ன இருக்குது, இஞ்சி, அந்த கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை தலை, புதினா, இதெல்லாம் ஒரு கவரில் போட்டு அதை அப்படியே கிடக்கும். வேணுங்கிறப்ப எடுத்து குழம்புல அப்படியே லைட்டாக தூவிக்கிற வேண்டியதான். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா தக்காளி பழம். எல்லா காய்களும் காலி ஆயிடுச்சு. இது வார கடைசியாக, அதனால் வெறும் ஃப்ரிட்ஜு தான் இருக்குது. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரே வாரம் போட்டோம். அப்புறமா ஃபுல்லாக நப்பிட்டு ஃப்ரிட்ஜ் டூர் போடுவோம். காய்கறி எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு. தக்காளி பார்த்தீங்கன்னா எப்போ பாரு அந்த பாக்ஸ் நம்பிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே தக்காளின்னா பிடிக்கும். ஒன்றா தக்காளி சட்னி செஞ்சுப்போம், இல்லைன்னா தக்காளி சோறு, குஸ்கா, இந்த மாதிரி அடிக்கடி எல்லா குழம்புக்குமே மேக்ஸிமம் தக்காளி யூஸ் பண்ணுவோமா. ஸோ தக்காளி எப்போ பாரு எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தாங்க ஃப்ரிட்ஜ் டூரு. அடுத்த வாரம் காய்கறி எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் போடுறேன். டாட்டா, பாய். அப்புறம் மக்களே, நம்ம வீடியோலாம் பார்க்குறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்களேன். ஆமாம் மக்களே, லைக்கு, கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைபு, கமெண்ட் போடுங்க. நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கெலாம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.